வணக்கம், அன்புடன் பிரியா. மோஸ்ட் ரெக்வெஸ்டட் கொஸ்டின், டிஎம் வாட்டர்னா என்ன, எதுக்காக நார்மல் வாட்டர் நம்ம காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இது தெரிஞ்சுக்கணும்னா எத்தனை வகையான வாட்டர் அவைலபிளா இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு அதோட காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு டிஎம் வாட்டர்ன்றதையும் இந்த வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம பூமியில தண்ணி இருக்கு. அந்த தண்ணிலாம் பாண்ட், லேக், ரிவர் இதுல இருந்து வருது. எந்த இடத்துல இருந்து நம்ம தண்ணி வருதோ அந்தந்த இடத்துல ஒரு சில மினரல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் இந்த வாட்டரில் இந்த மினரல் இருக்குன்றத நமக்கு கணிக்க முடியும். ஸோ இதுதான் மினரல் வாட்டர், இதுதான் ட்ரிங்கிங் வாட்டர். அந்த ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை அந்த மினரல் வாட்டரில் உள்ள மினரல்ஸை ரிமூவ் பண்ணிட்டால் அதுதான் டீமினரலைஸ்டு வாட்டர். சில பேர் டீமினரலைஸ்டு வாட்டரும் டிஸ்டில்டு வாட்டரும் வேறன்னு நினைப்பாங்க. அது கிடையாது. டிஸ்டில்டு வாட்டர், டீமினரலைஸ்ட் வாட்டர் ரெண்டுமே ஒன்று தான். இந்த ரெண்டு வகையான வாட்டருமே வாட்டர் பியூரிஃபை பண்ணுறது தான். பட் இதோட பர்பஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள், டீமினரலைஸ்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ். டிஸ்டில்டு வாட்டர் அதை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்மிங் டு டேப் வாட்டர். ஸோ இது நார்மலான டேப், நம்ம பைப்பை திறந்த உடனே வருது. இதில் எல்லா விதமான மைக்ரோப்ஸ், உயிர் அணுக்கள் இருக்கும். இதில் சம்டைம்ஸ் அழுக்கும் சேர்ந்து வரும், டர்ட் பொல்யூஷன். இது ஸ்பெஷலி ஃபார் கிளீனிங் பர்பஸ்க்கு மட்டும்தான், நாட் ஈவன் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ். எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த டேப் வாட்டரை நம்ம பியூரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஆகுது. ஸோ இந்த வாட்டரில் சால்ட் டெபாசிட்டை ஓரளவு கம்மி பண்ணி, ப்ளஸ் மெயினான விஷயம் என்னென்னா பிஹெச் பேலன்ஸ் ஆக்கி நம்ம குடிக்கிறதுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு மினரல் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டராக நமக்கு கிடைக்குது. ஸோ இதனால என்னென்னா, இதை குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஈவன் நம்ம குடிக்கலாம். ஸோ இதே தண்ணியை டிஸ்டில்டு வாட்டராக மாற்றுறாங்க. சேம் தண்ணி ஒன்று தான், பட் அந்த மிஷினுக்கெலாம், இன்வெர்டர் இதுக்கெலாம் ஊற்றுவோம் இல்லையா, அதுதான் இந்த பாட்டில். இது 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to மேக்ஸிமம் 30 rupees இருக்கும். இதுவும் டிஸ்டில்டு வாட்டர் தான். பட் இது 100 rupees to 150 rupee வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரணுக்கள், அதாவது ஒரு தண்ணியில், மினரல் வாட்டரில் இல்லை வாட்டரில் என்ன ஆகும்னா கேட்டையான், ஆனையான்னு இருக்கும். இது கெமிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம். அதே மாதிரி மைக்ரோப்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எதுவுமே இருக்காது, நாட் ஈவன் சிங்கிள் க்ரோத் இருக்காது. அதே மாதிரி பிஹெச் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, நேச்சுரலாக நமக்கு ரெயின்லேருந்து எப்படி வாட்டர் வருது அதே மாதிரி மெத்தட் தான். நான் தெரியலன்னா நான் அந்த வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். லைக் என்னன்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊற்றிட்டு நடுவில் ஒரு கிண்ணத்தை வச்சு மூடி போட்டு வச்சுட்டா இதுலேருந்து வரக்கூடிய, ஆவிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான். அதில் எதுவுமே இருக்காது, எல்லாமே செத்துரும். ஐ மீன் ரொம்ப பிளெயின் குட்னஸ் ஆஃப் வாட்டர் தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை டைரக்ட் டீமினரலைஸ்டு வாட்டர். ஈவன் நம்ம இந்த இன்வெர்டர் அதுக்கெல்லாம் ஊற்றுறாங்க இல்லையா தண்ணி, அதுக்குமே உயிரணுக்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டிஸ்டில்டு வாட்டர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்பெஷலி ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். மோஸ்ட்லி தண்ணியில் என்ன இருக்குன்னா, சால்ட்டு, அயான் இருக்கும். மினரல் வாட்டரில் சால்ட்டும் இருக்கும், அயன் சக்தியும் இருக்கும். இந்த சால்ட் என்ன பண்ணுன்னா, பெரிய பெரிய மிஷினில் ஊற்றும் போது அது தண்ணி உப்பு தண்ணியை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு எடுத்திங்கன்னா வெள்ளை கலரில் படியும்ல. ஸோ இந்த மாதிரி மிஷின்லலாம் பட்டுச்சுன்னா மிஷின் கெட்டு போயிடும். அது நம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ அதுக்காக தான் டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றப்படுது. நம்பர் 1 ரீசன். செகண்ட், அயன் கண்டென்ட் அதில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த அயன் கண்டென்ட் உள்ளே போய் அந்த மிஷினை துருப்பிடிக்க வைக்கும். ஸோ இது 2 நாளையும் தான் நம்ம டிஸ்டில்டு நார்மல் மினரல் வாட்டர், இந்த மாதிரி மினரல் வாட்டரை எடுத்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் பண்ணி டிஸ்டில்டு வாட்டராக நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஸ்டில்டு வாட்டர்லேயுமே 2 கேட்டகிரி இருக்குது. இது 20 rupees, இது 100 rupees. ஜஸ்ட் பிகாஸ் இது நாட் ஈவன் லேப் டெஸ்டட், ஜஸ்ட் டிஸ்டில்டு பண்ணி ஒரு வாட்டரை சீல் பண்ணி இதில் வச்சுருக்காங்க. பட் இது லேப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் லேப் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு லார்ஜர் ஸ்கேலில் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வச்சு இது பண்ணுவாங்க, டிஸ்டில்டு வாட்டரை எடுப்பாங்க. ஸோ அதை நம்ம லேப் டெஸ்ட் கொடுக்கணும்னா எல்லாத்துக்குமே காஸ்ட் ஆகும் இல்லையா. பெரிய யூனிட் செட்டப், டிஸ்டில்டு வாட்டர் பிளான்டேஷன் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது அது தண்ணி ஒரு 10 ரூபாய்க்கு ட்ரிங்கிங் மினரல் வாட்டர் உள்ளது டிஎம் வாட்டராக வெளியில் வரும்போது 1 லிட்டர் 30-40 ரூபா வருது. இது லேப் டெஸ்ட் கொடுக்கணும்னா அது ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது இல்லையா. லேப் டெஸ்ட் பண்ணி வர்றதுக்கு அதுக்கு தனியாக சார்ஜஸ் ஆகும். ப்ளஸ் அவங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க, இதில் எவ்வளோ பிஹெச் இருக்குது, சோடியம் குளோரைடு எவ்வளோ இருக்குது, அயன் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே. ஐ மீன்
இதில் வந்து எதுவுமே இருக்காது, எந்த விதமான உயிரணுக்கள், கேட்டையான், ஆனையான், நத்திங், நோ மினரல்ஸ், நத்திங், ஜஸ்ட் வாட்டர், நோ மைக்ரோப்ஸ். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபார்மா இண்டஸ்ட்ரி லைக் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இதில் ப்ராடக்ட் செய்யும் போது லைஃப் ஷெல்லும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் நம்ம மிஷினும் கெட்டு போகாது. ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ நத்திங் எல்ஸ். ஸோ ஒரு சாதாரண தண்ணி தான், அது ஒரு ஸ்டெப், ஒரு ப்ராசஸ், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது இப்படி மல்டிப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ இன்னொன்று இதில் இல்லாத ஒரு தண்ணி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் இந்த இப்போ புதுசாக பிளாக் வாட்டர்னு இருக்கு. அது என்னன்னா நார்மல் தண்ணியில் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. முருங்கை இலை, முருங்கைக்காய் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது. பட் முருங்கைக்காவை சாப்பிட்றதுக்கு இல்லை முருங்கை இலையை பறித்து சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னு தான் நம்ம வந்து முருங்கை இலை பொடி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பட் அதை பொடியை எடுத்து தண்ணியில் போடுறதுக்கும் சில பேருக்கு சோம்பேறியாக இருக்குன்றவங்களுக்கு இந்த பிளாக் வாட்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், அந்த மாதிரி என்னென்ன கால்சியம் எல்லாமே பவுடர் ஃபார்மில் ஆல்ரெடி அந்த தண்ணியில் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் தண்ணியை குடிச்சிட்டு போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு தண்ணி இருக்குது. அது எக்ஸ்பென்சிவ்ன்றனால ஐ டோன்ட் வாண்ட் டு பை இட். பிளாக் வாட்டர் அது செலிப்ரிட்டிஸ், ரொனால்டோ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் த வெரைட்டி ஆஃப் வாட்டர். ஸோ தண்ணி என்னமோ ஒன்று தான், ஆனால் அதில் இவ்வளோ வேரியன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் டிஸ்டில்டு வாட்டர்னா லைஃப் ஷெல் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் மெயினான ரீசன் அந்த உப்பு படிஞ்ச தண்ணி, மினரல்ஸ் உள்ள தண்ணியை நம்ம காஸ்மெட்டிக்கு யூஸ் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள மிஷின்லாம் ஸ்பாயில் ஆகிடும்ன்றது தான் நம்பர் 1 ரீசன். 2வது தான் லைஃப் ஷெல் எல்லாமே. ஸோ இதற்காக தான் இந்த இதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்டில்டு வாட்டர். நம்மளும் இதான் யூஸ் பண்ணுறோம் நம்ம ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே. சின்ஸ் நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தனால ஐ திங்க் ஐ ஹவ் ஃபினிஷ்ட். நீங்கள் கேட்ட கொஷின் எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஷேரிங் வித் யூ பீப்புள். அன்டில் தென், அன்புடன் பிரியா. பாய் பாய்.